ஜாஸ்தியா லேட் ஆயிடுச்சு? இல்லம்மா, மிஷின் திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு. இன்ஜினியர் சரி பண்ண வந்தாரு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நித்யா ஃபோன் பண்ணியிருந்தா. என்னம்மா விஷயம்? அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஏதோ நேத்தி கடனா, அதான் வந்து கூப்பிட்டா. நீ என்ன போசணும்னு சொல்லிச்சுமா? ஆமாப்பா, வளகாப்ப வச்சுக்கிட்டு நான் இப்படி போக முடியும்? அதான் அண்ணனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏமா, நீங்க என்ன போசன மாதிரி இல்லாம அவ சொன்னா? இங்க பாருப்பா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தமாக போறவங்க நல்லது கெட்டதுலயும் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுல நம்ம குத்தம் கண்டுபிடிக்க முடியுமா? அது சரிம்மா, சட்டுன்னு போனை போட்டு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏதோ நீங்க சொல்லிட்டீங்களேன்னு நினைச்சு நாளைக்கு லேட்டா வரும்னு பெர்மிஷன் வேற போட்டு வந்திருக்கேன். அதனால என்னப்பா, கோயிலுக்கு போறது நல்ல விஷயம் தானே, கிளம்பி போயிட்டு வா. அப்ப நான் நிஜமாவே போகணுமாம்மா? ஆமாப்பா. வாமா மதி, வாங்க மாப்ள. என்ன திடீர்னு இந்த நேரத்துல? அம்மா, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னாச்சு மதி? பண்ணிட்டு அந்த அப்சரா மேல கேஸ் கொடுத்து அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்கான். இப்போ ஒண்ணுமே தெரியாதது மாதிரி வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாமா? மதி, எனக்கு படபடன்னு வருது. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு மதி. நீங்க ஏமா பயப்படுறீங்க? இல்லப்பா, சும்மாவே உன் சித்தப்பா மானம் கௌரவம்னு பேசிட்டு இருப்பாரு. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? வரட்டுமா, அவங்க பண்ண தப்புக்கு அனுபவிட்டோம். அதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல நடராஜ். நீ உடனே கிளம்பி போப்பா. எங்கம்மா போக சொல்றீங்க? உங்க சித்தப்பா கிட்ட போய் அந்த பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்ட போகுது, அதனால நீங்களே பேசி சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லுப்பா. சொன்னா அப்படியே உடனே கேட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? பாவமா அந்த பொண்ணு. இவங்களை விட பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காகவே பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளனவங்க. இப்ப போய் சொன்னா அந்த பொண்ணை கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்கம்மா. நாம என்னமா பண்ண முடியும்? ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காங்க, அவ லீகலா ஆக்ஷன் எடுக்கிறா. அதெல்லாம் சரிப்பா, ஆனா ஊரை கூட்டி குடும்பத்தோட நின்று அவமானம் பண்ணுமா? நடராஜ், அம்மா சொல்றலப்பா, தயவு செஞ்சு போப்பா. ப்ளீஸ்மா, அந்த மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கே என்னால முடியாது. போலீஸ், கோர்ட்டு, கேஸ்னு பெரிய விவகாரம். இத பத்தி நீங்க எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விட்டுருங்கம்மா. மதி, நீயாவது கொஞ்சம் சொல்லுமா. மதி, முதல்ல நீ அம்மாக்கு எடுத்து சொல்லு. கடவுளா பார்த்தா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, அம்மாவை பேசாம இருக்க சொல்லு. மதி, இங்க பாருப்பா, உங்க சித்தப்பா தப்பானவர் தான், ஆனா சஞ்சய் பாவம் இல்லையா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? சஞ்சய் பாவனா? அப்ப அவன் ஏமாத்தினானே அந்த பொண்ணு, அவ பாவம் இல்லையாமா? தெரியாம செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிடலாமா? திட்டம் போட்டு தானே இவ்வளவு பண்ணிருக்காங்க. நம்மள எப்படி எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சாங்க, அதான் அது அவங்களுக்கே திரும்பிருச்சு. பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கலாமா, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? தப்பு செய்யறவங்களை கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன செய்யணுமோ அதை கடவுள் செய்யட்டும். நமக்கு எதுக்கு இந்த கோபம், ஆக்ரோஷம், பழி வாங்குறதெல்லாம்? நாம எதுவும் பண்ணலமா, இந்த தண்டனையை கடவுள் தான் கொடுத்திருக்காரு. பண்ண தப்புக்கு அனுபவிக்கணும்ல. யார் மேல தப்பு, யார் மேல சரின்னு சொல்லி நாம பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லப்பா. மண்டபத்துல வச்சு எந்த கலாட்டாவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். இல்லம்மா, அந்த பொண்ணு கண்டிப்பா வருவா, கலாட்டா பண்ணுவா, கல்யாணத்தையும் நிப்பாட்டுவா, எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு.
எனக்கு எது சரி எது தப்புனே புரியல. ஆனா கல்யாண மண்டபத்துல எந்த கலாட்டாவும் நடந்துடக்கூடாது, அது மட்டும் போதும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன். நான் கருத்து சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை நிறுத்துறதை விட நாமளே நிப்பாட்டிட்டா 2 குடும்பத்துக்குமே நல்லது. மாப்பிள்ள சொல்றது சரின்னு தோணுது மதி. உங்க அப்பாவோட தம்பி பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சஞ்சீவுக்கு பொண்ணு கொடுக்க சந்திரம்மா ஒத்துக்கிட்டாங்க. அது தெரியுமா? உங்க சித்தப்பாக்காக இல்லைனாலும் உங்க அப்பா பேரை காப்பாத்துறதுக்காகவாவது நீங்க போய் சொல்லணும்பா. மண்டபத்துல பிரச்சனைனா சந்திரமாவோட பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாரு. மதி, அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னால நம்ம போறது தான் சரின்னு தோணுது. அதான் எல்லாத்துக்குமே நல்லது. நீங்க வர இது நமக்கு தேவையில்லாத ரிஸ்க். ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்க, நாம ஏதோ திட்டம் போட்டு பேசுற மாதிரி பழிய நம்ம மேல திருப்பி விட்டுருவாரு அவரு. அப்புறம் சந்திராமாவே அம்மாவை தான் தப்பா நினைப்பாங்க. ஆமா மாப்ள, ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இல்ல நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இந்த கல்யாணம் நடந்தா நிறைய மைனஸ் இருக்கு. அதே சமயத்துல இந்த கல்யாணம் நின்னா நிறைய பிளஸ் இருக்கு. என்னாச்சு மதி உனக்கு? அம்மா சொல்ற மாதிரி நீ போய் சித்தப்பாவை பார்த்து பேசு. என்ன மதி நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை நிறுத்தலங்கிறதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன சஞ்சய்க்கு தெரிஞ்சு திவ்யாவை கட்டி வைக்கிறது சரின்னு சொல்றியா? ஏற்கனவே அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. பத்ததுக்கு இது வேறையா? நமக்கு இந்த பிரச்சனை தெரியாம போயிருந்தா பரவாயில்லப்பா. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சும்மா இருந்தா எப்படி நடராஜ்? சித்தப்பாவை விட்டுரு. கண்ணுக்கு தெரிஞ்சு திவ்யா லைஃப் ஸ்பாயில் ஆக போகுதுன்னு தெரிஞ்சும் அதை பார்த்துட்டு இருந்தா அப்புறம் சித்தப்பாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு? நீ மட்டும் இல்ல நடராஜ், நானும் வரேன். அம்மாவும் வரட்டும். சித்தப்பா கிட்ட சொல்லி பாப்போம். இல்லையா, திவ்யாவுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். என்னமா சொல்ற? யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நான் எங்க வேணாலும் வரேன். அப்புறம் என்ன நடராஜ், வா போலாம். ஆமா மாப்ள, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் மதி, வாங்க வாங்க போலாம். மதி, எனக்கு என்னமோ அங்க நேர போக ஒரு மாதிரியா இருக்குமா. மா, இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணும்னு சொன்னது நீதானேமா? மதி, முதல்ல உன் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. போன்ல பேசுற விஷயமா இருந்தா வீட்ல இருந்தே பேசிருக்கலாமே. இல்ல மதி, உங்க சித்தப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியுமேமா. இங்க எந்த தகராறும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாமளே வந்திருக்கோம். நம்மள பார்த்து அவர் சத்தம் போட்டு தகராறு நடக்கணுமா? நீ முதல்ல உங்க பாட்டிக்கு ஃபோன் போடு. இந்த ஃபோன் போடு, அவங்கள வர சொல்லு. ஹலோ ஹலோ பாட்டி, நான் மதி பேசுறேன் பாட்டி. சொல்லுமா. நான் அம்மா நடராஜ் எல்லாரும் மண்டபத்துல தான் இருக்கோம். எங்க இருக்கீங்க? வெளியில இருக்கோம் பாட்டி. உள்ள வாங்க. இல்ல பாட்டி, நீங்க வெளியே வாங்கல, அவசரமா கொஞ்சம் பேசணும். அப்படியா? சரி சரி, இந்த வரேன், இந்த வந்துடுறேம்மா. சுந்தரி பாட்டி, என்னம்மா
என்ன ஆச்சு? எதுக்கு அவசரமா பேசணும்னு கூப்பிட்டீங்க? இல்ல பாட்டி, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சஞ்சய்க்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என் குடும்பமான சந்தி சிரிக்க போகுதே. இங்க பாருங்க அத்தை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கோம். நீங்க முதல்ல போய் உங்க புள்ள கிட்ட சொல்லுங்க அத்தை. ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? பாட்டி, அத்தை, அந்த பொண்ணு வரத்துக்குள்ள பேசணும் அத்தை. சீக்கிரம் போய் சொல்லுங்க. ஒருவேளை அவர் நம்பலன்னா இங்க கூட்டிட்டு வாங்க, நாங்க சொல்றோம். சொல்றேன். சீக்கிரம் போங்க அத்தை. போங்க பாட்டி. சொல்றேன், போ. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் குடும்பத்துல ஒரு நல்லது நடந்தா பொறுக்காத உங்களுக்கு? குடும்பத்தோட உட்கார்ந்து யோசிச்சு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி கல்யாண நேரத்துல வந்து இப்படி கலாட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வேற வேலை இல்ல? இல்ல, உங்க நல்லதுக்காக தான் நாங்க அத நாங்க பாத்துக்கிறோம். துரை, என்னன்னு கொஞ்சம் விசாரியப்பா. அம்மா, நீங்க வேற புரியாம பேசாதீங்கம்மா. ஏற்கனவே நித்யா கல்யாணத்துல பூந்து எந்த அளவுக்கு என் மானத்தை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. இப்ப சஞ்சய் கல்யாணத்துல வந்து அதே மாதிரி பண்ணலான்னு பாக்குறாங்க. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கு இப்போ அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும்ல, முடிஞ்சா உங்களை காப்பாத்திக்கிங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தோம். என்ன நட்ராஜ், வாய் ரொம்ப நீளுது. என்னங்க வேணும்னே தகராறு பண்ணணும்னு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போய் கெஞ்சி பேசிட்டு இருக்கீங்க. நாம பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிட்டோம்ல, அதான் வயிறு எறிஞ்சு இப்படி ஏதாவது பண்ணுவாங்க. இவங்களை இப்படியே விட்டீங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட கதை கட்டி சம்மந்தி கிட்ட போய் இவங்களே சொல்லுவாங்க. முதல்ல இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. பாத்தியாமா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், வேணாமா விட்டுருங்கன்னு. நீங்க தான் உங்க அப்பாவோட பிறந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சினீங்க. இந்த ஆள் எப்படிமா எங்க அப்பா கூட பிறந்தவர்? யார பார்த்தா இருந்தாலும் இந்த ஆளுங்கிற? பயா, டேய், இந்த இடத்துல உன்னை கண்டத்துட்டமா வெட்டிடுவேன். என்ன நட்ராஜ், என்னப்பா இது? பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னு தானே நாம இங்க வந்திருக்கோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. இதுக்கு மேல இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம். வாங்க போலாம். டேய் போடா. ஏச்சி, பயா, வாங்க வாங்க. நட்ராஜ் நில்லுப்பா. நட்ராஜ், பெரிய இவராட்டம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேளுப்பா. வாங்க நட்ராஜ், அவசரப்படாதப்பா. நில்லு. என்னங்க மிரட்டினவனை புடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இவங்கெல்லாம் யாருங்க? என்னங்க எனக்கு எனக்கு பயமா இருக்குங்க. அம்மா, அந்த ப்ளூ சாரி கட்டியிருக்கால, அவதான் அப்சரா, சஞ்சய் கல்யாணம் பண்ண பொண்ணு. அம்மா, யார் இப்படி போனா நமக்கு என்னம்மா? வாங்கம்மா போலாம். இருடா. வா, என்ன வா, வா, வா. அம்மா, வாங்க. பாட்டி கீழே விட போறாங்க. போடா. ஐயோ, ஆமாது. கான்ஸ்டபிள், பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிடு. சார், என்ன சார், என்ன பிரச்சனை? நீங்க யாருமா? நான் கல்யாண பொண்ணோட அம்மா.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்க. வெற்றி பெரியமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிடு. இது வந்துட்டாங்க பெரியமா. சார் இதோ வந்துட்டாங்க சார். இப்ப சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன சார், என்ன விஷயம்? நீங்க யாரு? நான் தான் பையனோட அப்பா. உங்க பையனை கூப்பிடுங்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க சார். உங்க பையன் ஏற்கனவே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். சார், வேணும்னே யாரோ என்ன பிடிக்காதவங்க பண்ணிருக்கிற வேலை இது. இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு பாக்குறாங்க சார். என்னங்க, என்ன இவர் என்னென்னமோ சொல்றாரு? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. இருங்க, நான் பேசுறேன். கான்ஸ்டபிள், அந்த பையனை போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்லுங்க. சார், கல்யாண மண்டபத்தில் வந்து இப்படி கலடா பண்றீங்க. நான் உங்க கமிஷனர் கிட்ட பேசுவேன். இந்த அம்மா கமிஷனர் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க இவங்க கிட்டயே பேசிக்கங்க. ஏமா, எந்த ஆதாரத்தை வச்சு என் பையன் தான் குற்றவாளி நீங்க சொல்றீங்க? சார், விடுங்க. தப்பிச்சு ஓட பார்த்தா சார், பிடிச்சிட்டோம். என்னமோ இது